இன்னைக்கு ஹைலைட்டு வழக்கம் போல் தான். சட்டமன்றத்தில் பயங்கரமான கலாட்டா போயின்னு இருந்தது. இப்போல்லாம் யாருமே காமெடி சேனல்னு தனியாக பார்க்குறதில்ல, என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு தனி வீடியோஸ்லாம் பார்க்குறது கிடையாது. சட்டமன்றம் லைவ் பார்த்தாலே ஒரு அளவுக்கு மதியானம் ஈவினிங் வரைக்கும் பொழுது போயிடுது. ஜாலியாக இருக்குது. ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறதும், கழுவி ஊற்றிக்கிறதும், அது பார்க்கறதுக்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இனி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, யார் யாரெல்லாம் மாற்றி பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐயாவோ பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் தான் கலகலன்னு ஆரம்பித்தார். அதாவது என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த பட்ஜெட்டை பற்றி அவருடைய கருத்து அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும்போது, நம்ம செங்கோட்டையன் ஐயா இருக்கார்ல, அவர் எழுந்திரிச்சு நிறைய விஷயங்கள் பேசினார். பதிலடி கொடுக்குற மாதிரி முதல்ல செங்கோட்டையன் அதாவது செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா, கட்சியை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் சொல்கிறார். முதல்ல இந்த கட்சியை விட்டு போகிற வேலையை ஆரம்பிச்சது செங்கோட்டையன் ஐயா தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு, இவருங்க கட்சியை விட்டு இடம் மாறலாம், ஆனால் பையில் இருக்க படம் மாறல பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெஞ்சை போட, அதுக்கப்புறமா ஆதவர்ஜுன் அவர்கள் எந்திரிச்சு அவரும் இதை சொன்னார். எங்களுக்கு இந்த அதிமுக ஆட்சியில் விஷயம் இதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் பிடிக்கல, நீங்கள் இடம் மாறதை பற்றி பேசுகிறீங்க, எங்கள் தலைவர் ஒரு கரெக்டாக தான் வச்சுருக்கிறாரு, அம்மாவுடைய உண்மையான ஆட்சி இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டைலாக்ஸ்லாம் போச்சு. நிறைய விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் இருந்துச்சு. இதை நம்ம சொன்னால் உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்போது நடா வளன்னு பேசினேன் அப்படின்னு தானே தோணுச்சு. ஆனால் அப்படி கோர்வையாக அவங்க பண்ணதை பார்க்கும்போது செம ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். இந்த சட்டமன்றம் எத்தனையோ வித்தியாசமான சூழல்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கும் சூழல் என்பது வித்தியாசத்திலேயே வித்தியாசமானது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுயமரியாதைக்கும் துணை நின்ற திட்டம். 1000 கைகள் நீட்டி ஆதவனை மறைக்கலாம் என்று கனவு காண்பது போல அத்திட்டம் பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. இனிப்பூட்டும் இன்பச் செய்திகள் வரும், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வரும் என்று நம்பிய மகளிர் அது குறித்த அறிவிப்பு கூட வரவில்லை என்று பாவம் ஏமாந்து நிற்கிறார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறத முதல்ல கவனிங்க. என்ன அங்க பார்த்து மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர், மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பாருங்க, இரு பக்கம் சொல்லப்பட்ட கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நயமான கருத்துக்களாகவும் அவை எடுத்து அதோட விட்டுருங்க, அது போதும், அது கூட போதும்.